ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் புதியமுத்தூரில் இது முளைப்பாரி எடுத்தாங்க. எப்போவுமே ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி 1 தான் முளைப்பாரி எடுப்பாங்க. போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கருமேகம், அந்த மேகத்தெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாகவும் இருந்துச்சு. அதே நேரம் துளி போட்டு மழை வேறு. ஐயோ நம்ம நடக்கணுமே, ஊருக்குள்ளே நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் அம்மாவுடைய கருணையினால் அந்த நேரம் மட்டும் மழையே இல்லைங்க. ஆனால் என்ன கொஞ்சம் இதாக இருந்துச்சு, தண்ணியாக இருந்துச்சு. இருந்தாலும் அந்த நேரம் மழை இல்லைங்கும்போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். போனதுமே என் கையில் ஒரு ஓடை கொடுத்து இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நான் ஓடு போடவே இல்லை. கொடுத்து உள்ளே அம்மாக்கிட்ட கொண்டு போய் வைங்க, அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மாவே என் கையில் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த அண்ணன் பேரும் பத்திரகாளி தான், அதனால் அவங்க கொடுக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மனோட முகத்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகு. அதே மாதிரி முளைப்பாரியிலேயே அம்மனை செஞ்சு அதை தாளாட்டினாங்க, அதுக்கு பாட்டு பண்ணாங்க. பூஜைலாம் அவ்வளோ அமர்க்கலமாக நடந்துச்சு. ஒவ்வொரு கருப்பசாமி எல்லாத்துக்கும் அமர்க்கலமாக இருந்துச்சு. எல்லாருமே சந்தோஷமாக நாங்கள் பார்த்து சந்தோஷமாக அந்த பாருங்களேன் இவ்வளோக்குள்ளே அழகாக ஆட்டி அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடினாங்க. என் அம்மா வர வீதியிலே யார் வர வீதியிலேன்னு பாடும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அப்புறம் கும்மி அடித்தேன். நானும் கொஞ்சம் நேரம் கும்மி அடிச்சுட்டு சரி கொஞ்சம் வீடியோ எடுப்போமேன்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்திருந்த அவ்வளோ சின்ன பிள்ளைங்களையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அதான் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கிளிப்ஸ் எடுக்கும் போது அவ்வளோ அழகாக அதுகளை பண்ணுறங்க. அந்த சேட்டைகள் குறும்புகள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நைட்டு நாங்கள் போனதோ சாயங்காலம், ஆனால் அவங்க முடிஞ்சதோ நைட்டு இரவு தான் முடிஞ்சுது. அதை முடிகிறதுக்கே 9 மணி ஆகிட்டு. ஆனால் எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கப்புறம் சிவன் கோயிலுக்கு போனோம். அங்கே போய் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் திருநீர் பூசிட்டு அதுக்கப்புறம் போய் அங்கே அலசுறதுக்கு போயிட்டோம். அலசி முடித்ததும் நாங்கள் இசக்கியம்மன் கோயிலில் கொஞ்சோண்டும் பிள்ளையார் கோயிலில் கொஞ்சோண்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். நல்லா இருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.